Hi friends, welcome to Masala Train. இன்னைக்கு நம்ம வந்து கோதுமையில பரோட்டா எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா மைதா பரோட்டா மாதிரியே இருக்கும். ஆனா இதனால உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் இல்ல. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கங்க. இதோட சர்க்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியா சேர்த்திக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா mix பண்ணிருங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுல கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணியை ஊத்தி நல்லா mix பண்ணுங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசையற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வரணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க. இப்போ இந்த டேபிள் டாப்ல நல்லா இப்படி அடிச்சுக்கங்க. அப்பதான் நல்லா சாஃப்ட்டா வரும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சிருங்க. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து மூடி வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. திரும்ப ஒரு டைம் நல்லா பிசைஞ்சுக்கங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து உருண்டை உருட்டிக்கலாம். உருண்டை வந்து கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸாக உருட்டுங்க. அதாவது சப்பாத்திக்கு உருட்டுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டிக்கோங்க. இதை மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். உங்களால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு போட்டு நல்லா தேய்ச்சிருங்க. இது நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதில் வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு லைட்டான ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதாவது இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இதில் வந்து சாரிக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். அது வந்து கரெக்டாக ஈவனாக வரணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கீறிக்கிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு கீறல் இருந்துச்சுன்னா போதும். இப்போது இதை வந்து சாரிக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்னொரு எண்டை வந்து நீங்கள் கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரியே எல்லா உருண்டைக்கும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இதை தேய்ச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப நீங்கள் தின்னாக தேய்க்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. கொஞ்சம் ஓரளவு திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். இது தேய்ச்சதுக்கப்புறம் இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து இப்போ நெய் சேர்த்திருக்கேன். இதை நல்லா திருப்பி திருப்பி 2 சைடும் போட்டுருங்க. ஏன்னா ஒரே சைடு வந்து ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொட்டி மாதிரி போயிடும், சாஃப்டாக இருக்காது. அதனால நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மைதா பரோட்டா மாதிரியே இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.